ஸ்ரீராமலிங்க சௌடேஸ்வரி சரணம். இயற்கை எழில் கொஞ்சம் குணமான ஊர் வெள்ளிக்குப்பம்பாளையம். எங்கு திரும்பினாலும் பசுமையான காட்சிகள், மனதிற்கு இனிமையையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய அற்புத காட்சிகள் இந்த பசுமையான ஊரிலே. இப்பொழுது அன்னையினுடைய விமான கோபுரத்திற்கு மகா கும்பாபிஷேகமானது நிகழ இருக்கிறது. அதோ அந்த புண்ணியமான திருக்குடத்தை உயர்த்தி காண்பிக்கிறார்கள். அனைவரும் இருகரம் கூப்பி வேண்டிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்னைக்கு மகா கும்பாபிஷேகம் நிகழ்கிறது. ஓம் சக்தி சகலவாக்கிய ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அருமைனா உனக்கல்லாவோ மாதாவே, அருமைனா உனக்கல்லாவோ மாதாவே, ஆண்டாருள் எந்தன் கோவே ஏனம்மா, ஆண்டாருள் எந்தன் கோவே, ஆண்டாருள் எந்தன் கோவே ஏனம்மா, ஆண்டாருள் எந்தன் கோவே. அம்மா பெருமையா கவுடே பரி என் தாயே, பெருமையா ரதியே பார்வதியே ஏனம்மா, ரதியே பார்வதியே அம்மா, ரதியே பார்வதியே நம்மா, ரதியே பார்வதியே. அம்மா பெற்ற பிள்ளையை தாய்முகம் பாரம்மா, பெற்ற பிள்ளையை தாய்முகம் பாரம்மா, பெலம் பெற்றவள் அவள் உத்தமி ஏனம்மா, பெலம் பெற்றவள் அவள் உத்தமி அம்மா, பெறப்பெற்றவள் அவள் உத்தமி ஏனம்மா, பெறப்பெற்றவள் அவள் உத்தமி. பிள்ளையை கடை கண்ணால் பார்ப்பாதோ, மற்ற பிள்ளையை கடை கண்ணால் பார்ப்பாதோ, மனதுக்குண்டான சுகம் ஏனம்மா, மனதுக்குண்டான சுகம் அம்மா, மனதுக்குண்டான சுகம் ஏனம்மா, மனதுக்குண்டான சுகம் அம்மா. சௌரம்மா வந்தவள் உத்தமி ஏனம்மா, கலைக்க வந்தவள் உத்தமி அம்மா, கலைக்க வந்தவள் உத்தமி ஏனம்மா, கலைக்க வந்தவள் உத்தமி. நான் தக்க கல்வியை நாளும் பிரபலம் செய்ய, கல்வியை நாளும் பிரபலம் செய்ய, கருணை தந்தாண்டாருள்வாய் ஏனம்மா, கருணை தந்தாண்டாருள்வாய், வந்தாருள்வாயே நம்மா.
அவதாரத்தில் ஓர் அவதாரம் நரசிம்ம அவதாரம். இந்த பூனை பிளந்து வெளியே வந்து இருப்பார் சில நேரம். இந்த பூனை பிளந்து வெளியே வந்து இருப்பார் சில நேரம். திருவடியை நினைத்தாலே திருவடியை நினைத்தாலே ஒரு பிறவி இல்லையே. நாடகம் பார்த்தாலே எங்கள் பாவம் எல்லாம் தீர்ந்து விடும். பாடும் பணியே பணிவாய் அருவாய் நாராயணா. பாடும் பணியே பணியாய் அருவாய் நாராயணா. உன்னை பாடும் பணியே பணிவாய் அருவாய் நாராயணா. பாடும் பணியே பணியாய் அருவாய் நாராயணா. தினந்தோறும் உன்னை நாடி தினந்தோறும் உன்னை நாடி பாடி பல்கவே நாடகம் பார்த்தாலே எங்கள் பாவம் எல்லாம் தீர்ந்து விடும். நாராயணன் புகழ் பாடினார். நாராயணன் புகழ் பாடினார். பரந்தோடும் நம் பாவமே நாடகம் பார்த்தாலே எங்கள் பாவம் எல்லாம் தீர்ந்து விடும். தேவர்கள் கூடும் திருத்தலமாம் வெள்ளிகுபாளையமா. தேவர்கள் கூடும் திருத்தலமாம் வெள்ளிகுபாளையமா. தேவர்கள் கூடும் திருத்தலமாம் வெள்ளிகுபாளையமா. தேவர்கள் கூடும் திருத்தலமாம் வெள்ளிகுபாளையமா. தினந்தோறும் துதி பாடி தினந்தோறும் துதி பாடி பாடி பல்கவே நாடகம் பார்த்தாலே எங்கள் பாவம் எல்லாம் தீர்ந்து விடும். நாராயணன் புகழ் பாடினார். நாராயணன் புகழ் பாடினார். பரந்தோடும் நம் பாவமே நாடகம் பார்த்தாலே உங்கள் பாவம் எல்லாம் தீர்ந்து விடும். செலுத்துகிறார். அடுத்த சபா செயலாளர் ரகுநாதன் அண்ணா அவர்கள் மரியாதை செலுத்துகிறார். முன்னாள் இவரது சிறப்பு முன்னாள் எண்ணெயின் வேஷம் அணிந்தார் என்பது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதிலும் கூன் குருடு செவிடி நீக்கியார்கள் அதனிடையும் அரிது என்று அவையார் சொன்னார். ஆமா, அந்த கூன் குருடு செவிடி பிறந்திருக்கின்ற நாங்கள் இந்த ஆன்மீக வழியிலே சென்று அறவழியில் நின்று நமது இந்து சமுதாயத்தை தலைத்தோங்க அனைவரும் ஒருமுகத்தோடு பாடுபட வேண்டும் என்று கூறி எங்களது நிகழ்ச்சியை நாங்கள் இப்போ தொங்க உள்ளோம். இதில் எப்படின்னாக்கா இரண்யன் என்னக்கூடிய ஒரு அரக்கன் அவனுடைய கடுமையான ஒரு தவத்தால சாகாவரம் பெற்றிருக்கான். அதான்
அந்த வரத்தை வாங்கி தேவர்கள் அசுரர்கள் முனிவர்கள் எல்லாத்துக்கு செய்யக்கூடாத கொடுமைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான். பிரகலாதன் அவனுடைய தாயார் நீலாவரி அவருடைய கருவிலே உருவாகும் போதே ஆன்மீக வழியிலே சென்று நாராயணமூர்த்தியின் பாதத்தை நல்ல பலமா பிடிச்சுக்கிறார். இரணியன் செய்யக்கூடிய இந்த கொடுமைகளை பார்த்து எல்லாம் முறையிடுறப்போ பிரகலாதனுக்கு பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு தருணம் வருது. நானே கடவுள், என்னுடைய நாமம் தான் சொல்லணும், வேற எந்த நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு இரணியன் கடுமையான ஒரு இடத்தை ஏற்படும் போது பிரகலாதன் என்ன சொல்றாரு, சுக்லாச்சாரி கிட்ட அவர் தெய்வம் இல்ல, நமோ நாராயணன் தான், அவர் தான் முழுமுத கடவுளர் சொல்லிட்டு இருக்கிறப்போ அவனுக்கு அவன் அப்பனுக்கு ஒரு வாக்குவாதம் வந்துருது. நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி இரணியன் சொல்ல, இல்லை பரமாத்மா தான் அவர் தான் பெரியவர் சொல்லி இவன் சொல்ல, தம்பியை கொண்டு பேர் நீ சொல்லிட்டு இருக்கிறியா, நீ நான் என்ன செய்யறேன் பார் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்போ நாராயணா நாராயணா அப்படின்னா உடனே, அதாவது கூப்பிட்ட உடனே ஓடி வரவர் நாராயண தான். ஆமா, வேற யாரும் வர முடியாது. அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, தவம் பண்ணாங்க, ஞானம் பண்ணாங்க, வேள்வி பண்ணாங்க. அப்பெல்லாம் வராது, கூப்பிட்ட உடனே வருது அந்த நாராயணன். அவர் ஒருத்தர் மட்டும் தான். ஆமா, அதர்மத்தை அழித்து தர்மத்தை காத்திட ஓடோடி வரக்கூடிய அந்த நாராயண மூர்த்தியுடைய கதையை நாங்க இப்ப எல்லாம் கேட்கிறோம், பாட போறோம். நீங்க கருத்தா கேளுங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறைகள் இருக்கும். பெரிய ஆளுగా இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, நிச்சயமா இருக்கு. ஆமா, பின்னாடி அது எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு மைக் இருக்கு, சத்தம் வர்றதில்ல, வர்றதில்ல. ஆச்சா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறை இருக்குது. பார்க்கக்கூடிய ஜனங்களுக்கும் இருக்கும். கண்டிப்பா அங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, தங்களுடைய குறை நிறைகளை மனதிலே நினைத்து அந்த நாராயணத்துடைய சமர்ப்பிக்கணும். இப்ப சமர்ப்பிச்சாக்கா கடைசி கட்டத்துல அவர் வருவார். யார் வர்றாரு, நாராயணமூர்த்தி வர்றாரு. அவரை தோத்திரம் பண்ணி அவர் பாதார விந்தத்துல ஒரு சூழத்தை வெட்டி உங்களுக்கு கோரிக்கையை சொன்னா பாவம் எல்லாம் போய் மோட்சம் சாயுச்சம் பிரபாத நிறைய நீங்க எல்லாம் அடைவீங்க. உங்களுக்கு கஷ்டமெல்லாம் போய் நல்ல ஒரு மோட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க எல்லாம் உங்களுக்கு என்னென்ன கஷ்ட நஷ்டம் இருக்குதோ அதெல்லாம் நீங்க நினைச்சு அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. கடைசியில எடுத்து விட்டுருங்க எங்ககிட்ட. இப்ப நாங்க போலாங்களா சப்ஜெக்டுக்கு? அப்போ முருகனுக்கு, அருள்மிகு சௌடேஸ்வரி அம்மனுக்கு, மாகாளி அம்மனுக்கு, ஆஞ்சநேய கோவிந்தாய் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தாய் கோவிந்த. மூஷிக வாகனா மோகனாங்கத்தக தாமரை கண்ணா விளம்பிய சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக உற்பாதம் நமஸ்தே நமஸ்தே. திருவருள் சேர் மணிபாகன் திருவடி முடிமேல் சூடி பிரகலாதன் சீர்கதையை பெருமையாய் அடியேன் பாட. உகந்த செல்வன் வரமகளின் முக்கண்ணல் இருபுறம் ஒரு கொம்பானை பணிந்திட காப்போம் தாயே. சொந்தமில்ல மடல் சிறந்துகமிடாமல் சகலகலை காணவதுதாழ்வில்லாமல் அந்த முள்ள கால ஆட்டம் அடித பாமல் அலங்கார சத்தமது நிலை சாயாமல் வந்து நிற்கும் எதிரிகளுக்கு இடங்கொடாமல் வலதோரம் வந்து நில்லும் மல்லையே மலை கிடம்ப சுத்திரசே திடமான கருத்தை கூட்டி பொந்தி முக கணபதியை துதி செய்வோம். அடுமைனா உனக்கல்லாவோ மாதாவே, அடுமைனா உனக்கல்லாவோ மாதாவே, அண்டாருள் எந்தன் கோவே ஏனம்மா அண்டாருள்
பெற்ற பிள்ளையை தாய்முகம் பாரம்மா பிள்ளையை தாய்முகம் பாரம்மா பெலம் பெற்றவள் அவள் உத்தமி ஏனம்மா பெலம் பெற்றவள் அவள் உத்தமி அம்மா பெற்றவள் அவள் உத்தமி ஏனம்மா பெற்றவள் அவள் உத்தமி பிள்ளையை கடை கண்ணால் பார்ப்பாதோ மற்ற பிள்ளையை கடை கண்ணால் பார்ப்பாரோ மனதுக்குண்டான சுகம் வேணம்மா மனதுக்குண்டான சுகம் அம்மா மனதுக்குண்டான சுகோ ஏனம்மா மனதுக்குண்டான சுகோ அம்மா சவுரம்மா நகரூர் வாழும் தேவங்க ஊர் வாழும் தேவாங்க கலைக்க வந்தவள் உத்தமி ஏனம்மா கலைக்க வந்தவள் உத்தமி அம்மா கலைக்க வந்தவள் உத்தமி ஏனம்மா கலைக்க வந்தவள் உத்தமி நான் தற்ற கல்வியை நாளும் பிரபலம் செய்ய கல்வியை நாடும் பிரபலம் செய்ய கருணை தந்தாண்டாருள்வாயே நம்மா கருணை தந்தாண்டாருள்வாய் கருணை செய்தாண்டருள்வாயே நம்மா கருணை செய்தாண்டருள்வாய் அம்மா சிம்மவாகன வீதியில் ஏறியே சிம்மவாகன வீதியில் ஏறிய சித்திரம் வந்தாருள்வாயே நம்மா சித்திரம் வந்தாருள்வாய் அம்மா சீக்கிரம் வந்தருள்வாயே நம்மா சீக்கிரம் வந்தருள்வாய் அருமை நானும் கண்ணாவுமாகவே ஆண்டாருளெந்தன் கோவே ஏனம்மா ஆண்டாருக்கெந்தன் கோவே அம்மா ஆண்டாருள் எந்தன் கோவே நம்மா ஆண்டாருள் எந்தன் கோவே தகலாம் திகலாம் தலாந்திருத்தை வேதவே மறைகள் நான்கும் விளங்கும் சாத்திரங்கள் யாரும் ஓதவே பிராணமாறு உள்ளது உடந்தோம் இந்த இதிலா பிரகலாதன் பாட மறுமுலை குழந்த செல்வன் மலைமகள் என்ற முக்கண்ணன் இருபுறம் ஒரு கொம்பானை பணிந்திட காப்பு தானே தாம் தலாம் தாரைய தாரைய தரிகளை சீதராம் கோவாகி நந்தா சீதரா கோவிந்தா தேவா தேவாயி நந்த மாதவாவை குந்தவா தேவா குமார தேயா தேயா மாதவாவை முந்தவா சுதேவா சுமாரா தேயா தேயா அருணை பீதாம்பாரம் அகலங்கள் நானீதன அருணை பீதாம்பரம் அமலங்கள் தானீதன கருணை கோ கண்ட கோவா சுதேவா குமார தேயா தேயா கருணை கோதண்ட கோவா சுதேவா சுமார தேயா தேயா பக்தஜன பாரிபாலா பரமஞான வீசலாக பதஜன பாரிபாலா பரமஞ்சனா வீசலா சித்தாமணி கோ பாலா தேரும் மாதுலோல தேயா தேயா சித்தாமணி கோபால திருமாலோல தேயா தேயா பச்சக்கூமாமுதாரா பரமானபோதரா மச்சக்குமாவுதர வாமன ஆவுதர நரசிங்க
கமலரஞ்சே கண்ணேதா காருண்ய ஜெய 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 கமலரஞ்சே ஈஸ்வர கோவிந்த தேவ தேவாஜி நந்த ஈஸ்வர மாதவாவை முந்தாவா சுதேவா சுமார ஜெய ஜெய மாதவாவை முந்தாவா சுதேவா சுமார ஜெய ஜெய ஒவ்வொரு காரியம் என்றபோது மத்தகம் செய்யும் நல்ல மாநரம் கரத்தில் ஏந்தி வெற்றிவேல் அவர்க்கு மூத்த விநாயகர் வருகின்றாரே. தந்தே புக சுந்தீர வந்தார் சிங்கார குணா தந்தி புக சுந்தீர வந்தார் தந்தி முகரீதோ வந்தார் மந்திர பொன்கீரி தந்தி தந்தி முகரீதோ வந்தார் மந்திர பொன்கீரி தந்தி சதாம் ததுங்கின மதங்களாடிட சதாம் ததுங்கின மதங்களாடிட கத்தரி தோன்றி தள்ளாங்குதோ மேரி தந்தி மதவாரண முகமதில்லா செய்தாட மோகன மாளிகை தழாந்து தோமெனாத தந்தி ஆனை மூகம் தூளுங்க ஐந்து கரம் மேலங்க உந்திவாய தூளங்க தோமிது எனவ தந்தே வேளைவாய கூலுங்க பெருத்த பூஜம் மேலங்க தொந்திவாய தூளங்க தோமிது எனவ தந்தே சிங்கார குண தந்தி முக சுந்தர வந்தா 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 சத்திங்கத்தோம் தகதிகளாம் தாதையத்தை தகாந்து தருகிறதை. பெரிய பிள்ளையார் வந்தாரு. அவர் பூசை பண்ற கால்கள் வேணும்ல ஐயர்கள் இருக்கிறாங்க ஐயர்கிட்ட வேணும். நாம ஐயர் வச்சு தான் பூசை பண்ண வேற யாரும் வச்சு பூசை பண்ண. பெரிய பிள்ளையா இருக்கிறாரு. ஆமா பிள்ளையார்
பிள்ளையார்பட்டி விநாயகர் பாரு, ஈச்சனாரி பிள்ளையார் பாரு, ஆ? பெரிய விநாயகர் வந்துக்கிறாரு. ஐயோ பெரிய ஈச்சனார் கூட இந்த அளவு இல்ல பார், பளபளன்னு மின்னுது பார் மேலே கீழே எல்லாம். பிள்ளையாருக்கு ஆ? பூசை பண்றதுக்கு ஆ. பெரிய சாஸ்திரம் படிச்சா ஐயருக்கு வேணும். ஐயர்ல வாங்கிருக்கணும், அவங்க பட்டை மேல வாங்கிருக்கணும், அவங்க பட்டை மேல வாங்கிருக்கணும். ஆ, ஆமா. ஆ. நம்ம கும்பாபிஷேகத்துல அதிகம் சாப்பிட்டு விநாயகர் கொஞ்சம் பெருத்துட்டாருங்க. கொஞ்சமா. ஆமா. நல்ல பாரு மேலே ஒரே மாதிரி இருக்குது பாரு. அதே மாதிரி இருக்கு. யார் சொல்றேன் உங்கையில் குடலை கொண்டு மோகவே தேங்காயந்தி செம்புடன் பூநூலும் சிறக்கவே வெண்ணீர் அழிந்தே. அன்புடன் பிள்ளையாட்டு அடமுடன் பூஜை செய்ய நம்பிய குருக்களையர் நலமுடன் தோன்றினாரே. வேதியர் வந்தாரே, புரோகித வேதியர் ஐயரும் தோன்றினார். வேதியர் வந்தாரே வேதங்கள் ஓதிட, வேதியர் வந்தாரே, வேதங்கள் ஓதிட. ஆதவன் பிள்ளையார் அனுதினம் பூஜை செய்ய, வேதியர் வந்தாரே, புரோகித வேதியர் ஐயரும் தோன்றினார். காலுவை மேல் போட்டு பஞ்சாங்கத்தை கெடுத்து கையால் பிடித்து ஐயா காலுவை மேல் போட்டு பஞ்சாங்கத்தை எடுத்து கையால் பிடித்து அந்த வீதி வீராசமாக புரோகித வேட்டன் கோலூரில் வந்தார். வீதி விலாசமாக புரோகித வேதன் கோலூரில் வந்தார். பட்டுக்கரை சோமாதி காமராய் கட்டே, பட்டுக்கரை சோமதி தாமராய் தட்டி, பட்டுக்கரை சோமாதி காமராய் கட்டே, பட்டுக்கரை சோமதி தாமராய் தட்டி. பாத்திரம் ஏந்திய தொட்டிரம் செய்யவென்று வந்தாரே, புரோகித வேதியர் ஐயரும் தோன்றினார். செப்புக்கிளானேரும் செப்புத்தாயிரம் கொண்டு கொண்டினாயிரும் செப்புத்தாயிரும் கொண்டு தேங்காய் உடைத்து வைத்து ஓங்கும் கணவன் வேதியர் வந்தாரே, புரோகித வேதியர் ஐயரும் தோன்றினார். அப்பம் கோரி அவள் முப்பாழம் சக்கரை அப்பம் போரி அவள் முப்பாலம் சர்க்கரை. அள்ளி உண்ணும்படி எள்ளு புண்ணாக்குடன் வேதியர் வந்தாரே, புரோகித வேதியர் ஐயரும் தோன்றினார். வேதியாரையாரும் தோன்றினார், வேதியாரையாரும் தோன்றினார். தகதாம் திகழாம் பராந்தனோமை. யாரப்பா நீங்க? பூரா குஞ்சுகளா இருக்குது. இல்ல பன்னி பத்து குட்டி போட்ட மாதிரி பூரா பன்னி குட்டி மாதிரி குஞ்சுகளாவே வந்திருக்குது. கேட்டீங்களும் குஞ்சு. யாரப்பா நீங்க? எங்க இருந்து வந்தீங்க? எங்க வந்தீங்க? என்ன சம்சாரம்? இல்ல என்ன சமாச்சாரம்னு? ஆ? சாமிவா? சாமி இப்பதான் பாக்குறீங்க. நேத்து வெள்ளிக்கு முன்பத்துல சவடேஸ்வரன் கோயில் கும்பாபிஷேகம் வந்ததுல, அந்த கும்பாபிஷேகத்துல பார்த்திருக்கலாம். கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. ஆந்திரா வந்து வந்தீங்களா? ஆந்திரா வந்து எப்படி வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? மூலியமா வந்திருக்கிறோம். எது மூலியமா? அந்தரமா மூலியமா வந்திருக்கிறோம். அந்தரமா மூலியமா? அப்படி ஒரு வாகனம் இருக்குதா? லைட்ல வந்து சாமியோ. ரைட்ல வந்தீங்களா? பிளைட் சாப்பிடுறமே லைட்ல வந்து சாமியோ. அந்த பிளைட்டா? சாரி சாரி. எதுக்கு வந்தீங்க? நாங்க வெள்ளி கும்பத்துல கும்பாபிஷேகம் முடிஞ்சிட்டு எண்ணெய் நடக்க போறேன்னு சொன்னாங்க. வெள்ளிக்குப்பம் பார்த்தா சவடேஸ்வரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் ஆச்சு. 4 நாளைக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சு எண்ணெய் நாடகம் போட்டுருக்காங்களா? 4 நாளைக்கு சாப்பாடு போறேன்னு சொன்னாங்க சாமி. 4 நாளைக்கு சாப்பாடு போட சொல்லிக்கிறாங்க. சரி அது மந்தமா ஆ, வந்த இடத்துல ஆ, சாப்பிட்டு
போசிலையும் போட்டு போயிடலாம் கொண்டு வந்தீங்களா? கேட்டுட்டு இல்ல, சாப்பிட்டு போசிலையும் போட்டு போயிடலாம் கொண்டு வந்தீங்களா பாத்திரத்துல? ஆ, வந்துங்க ஆ. ஓசியில போடுறதுக்கு சாக்கு சாக்கு சாக்குதா? ஆமாமா, நேத்து வந்தது சாக்கு நம்பிட்டே போயிருக்கலாம். ஆமாங்க சார். அந்த அளவுக்கு இருந்தது. இது தீர்த்த பாட்டு ஆஹா. இதுல நேர் ஒரு தீர்த்தம் இருக்கு தீர்த்தம் தீர்த்தமா? பின்னாடி சொல்றோம் ஓஹோ, ரகசியம் அது ரகசியம் இருக்குது. நானும் நீங்க நீங்க என்ன ஜோடியான்னு வந்தீங்க அன்னைக்கு சொல்லுங்க முதல்ல. அந்த ஜோடிதாங்க ஆ, என்ன? ஆ, நடத்துறாங்க ஆ. விநாயகருக்கு பூஜை போடணும்னு சொன்னாங்க ஆமாமா, விநாயகர் பூஜை பண்ணு. விநாயகர் பூஜை போடணும் எப்படின்னு கேட்டா, ஈசனாரி பிள்ளை விநாயகர் இருக்கிறாருல, அந்த மாதிரி வெள்ளிக்கு முன்னாடி ஒரு விநாயகர் இருக்கிறாரு. அந்த விநாயகருக்கு பூஜை பண்றதுக்கு ஐயர்கள் ஐயருக்கு சாஸ்திரிகள் வேணும்ட்டு நாங்களும் கேட்டுட்டு இருக்கிறோம். அதுக்கு பூஜை பண்றதுக்கு உங்களுக்கு தகவல் தெரிஞ்சு நீங்க வந்திருக்கிறீங்க. கண்டிப்பா சாப்பிட வந்தேன் சாமி நீங்க சொன்னாங்க இந்த மாதிரி சரி நம்ம பூஜையும் போட்டு போயிடலாம் நீங்க சாப்பிட வந்தீங்க. வந்த சந்தர்ப்பத்துல பூஜை போடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. சரி, பூஜையை போட்டு போயிடலான்ட்டு ஆ, நாங்க வெட்டி பண்ணியெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டோம் சட்டி மாடி விட்டு விட்டீங்களா? சரி, எங்க வீட்டுக்கு எடுத்து வந்துருக்கிறோம் ஆ, நாங்க வேணுங்கிறது நீங்க கொடுங்க அப்படியா? அப்புறம் பூஜை யாரும் சரி, நீங்க சாஸ்திரிகள் நீங்க பூஜை பண்ற ஐயர்கள் தான் சொல்லிட்டு நாங்க எப்படி காண்கிறது தெரியும்? இப்படி கேட்டு போட்டீங்க நீங்க பாட்டுக்கு அப்புறம் நீங்க எப்படி சாஸ்திரிகள் உங்களுக்கு என்ன தெரியும்? எப்படி தெரியும்? ஆளை பார்த்தா அதுக்கு உண்டான தாரமே தான் செய்ய வச்சுக்கிறீங்களா? கேட்டுட்டீங்க அதுக்கு உண்டான தாரம் வச்சுக்கிறீங்களா நீங்க? என்னது? ஓ, அமெரிக்காவில் ட்ரம்ப் கிட்ட வாங்கின பட்டமா? ஓஹோ, ஆ, ரஷ்யால வாங்கினப்ப பறந்து போயிடுச்சு ரஷ்யாவில் பட்டம் பறந்து போச்சா? நான் இதுக்கு நான் பார்த்தேன். நல்லா பாரு ஓட்ட தெரியுதானே ஓ, ஓட்டர் தெரியுதா? தெரியுது தெரியுது. வந்து அதே பட்டம் அண்ணா யூனிவர்சிட்டியில் கொடுத்து பட்ட மாதிரி தெரியுது. ட்ரம்ப் கிட்ட வாங்கின மாதிரி தெரியல. நிறைய பட்டம் வாங்கி சார் நீங்க எங்க வாங்கிக்கிறீங்க? ஓ, இது பாரதியார் பல்கலைக்கழகத்தில் வாங்கினது. நீங்க எங்க வாங்கினீங்க? நீங்க சிறுமுகையில் வாங்கினீங்களா? நீங்க எல்லா பட்டம் வாங்கினதா தெரியுது. உங்க பட்டத்தால வேலை பறக்க விடல. நீங்களும் பட்டம் வாங்கி எல்லாருமே பட்டதாரி தானா? நீங்க பூவாப்பட்டியில் வாங்கின பட்டமா? சரி, நீங்க இங்க சாமியார் பட்டியில் வாங்கினீங்களா? என்ன வச்சுக்கோங்க. ஆமா, எல்லாம் தெரியுதா? உங்களை கூப்பிடணும், பேர் சொல்லி கூப்பிடணும்ல. ஆமாங்க சார். உங்க பேர் என்னங்க? என்ன பேருங்களா ஆ, கொச்சு பேருங்க கொச்சுமைரா? அருமையான பேர் தான். பழனிசாமி நம்ம பேர் பொன்னுசாமி ஐயரா? சரி சரி, உங்க பேரு? நீங்க கிச்சுமைரா? ஓ, கிருஷ்ணசாமி ஐயரா? அப்படி ஒரு பேர் இருக்குதா? நீங்க பூவட்ட ஐயரா? பூமாமட்டி ஐயரா? பேரு தான் கேட்டேன், ஊரை கேட்கல. பூமட்டை ஐயர். உங்க பேர் பூமட்டை ஐயரா? உங்க பேரு அஜித். ஏன் விஜய் ஐயர் இல்லையா? அப்புறமா வருவாரா? குப்புசாமி ஐயரா? சரி, நீங்க எந்த ஊரு? குப்புசாமி ஊரே தானா? சரி சரி, நீங்க நீங்க எந்த ஊருன்னு சொல்லுங்க. அமேசான் ஐயரா? ஓ, அமேசான். ஆ, நீங்க டுமீர் குப்பம் பாருமா? ஓ, அப்படி ஒரு ஊர் இருக்குதா? இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. டுமீர் குப்பம். ஈயமா டையரா? காலமா டையர் இல்லையா? அருமையான பேர் இல்லப்பா, எல்லாம் இருக்குமே. சாமி ஆமா, நீங்க ஐயருக்கு விநாயகருக்கு பூஜை பண்ற அளவுக்கு சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? என்ன படிச்சிருக்கு நீங்க கேட்டீங்க ஆ, ஏய் தம்பி ஏன் நீங்க வாங்கின பட்டை தான் நான் பார்த்தேன். எங்க ஒரு மந்திரத்தை சொல்லி காட்டுங்க பார்க்கலாம். சொல்ற மாதிரி ஃப்ளிப்கார்ட் நமக, ஆ, அமேசான் நமக, ஆ. அடடா. வாட்ஸ்அப் நமக, ஆமா. ஏடிஎம் நமக, ஆ, யூடியூப் நமக, ஆ. அப்புறம் நமக, இன்னும் என்ன வேணுங்க இல்ல, என்ன வேணுங்க சாமி ஓரளவுக்கு படிச்சுக்கிறாரு. பசங்க எப்படி படிச்சிருக்காங்க இல்ல, ஓரளவுக்கு படிச்சுக்கிறாரு. அமேசான் கூகுள் ஏன்னா, படிச்சிருக்காங்க ஏன்னு கேட்டாலும் பட்டயம் இருக்குதா? கையில பட்டயம் இருக்குதா? பட்டயம் இருக்குதா? நீங்க என்ன படிச்சுக்கிறீங்க? இன்ஸ்டாகிராம் நமக, ஆ. அப்புறம் இல்ல, நமக, அப்புறம் கூகுள் ஐயர், அடா, ChatGPT நமக,
படிச்சுக்கிறீங்க அது அங்கேயே மறந்துட்டீங்க ஆமா இல்லையா? சரி நீ பட்டையும் கொடுத்துக்கிறாங்க, ஆனா பட்டையும் வாங்குறதுக்கு ஆ, ஒரு அளவு கொடுத்துருப்பீங்களா இருக்குது. நிறைய கொடுத்துருக்கேன் சார். அதனாலதான் பட்டையும் ஆமா கொடுத்துக்கிறாங்க. கொடுக்குறோம். சும்மா கொடுத்துக்க மாட்டாங்க. இல்லைங்க சாமியோ. ஒரு அளவுக்கு பார்த்து நீங்க பார்த்துருப்பீங்க, ஆமா சார். காமிச்சிருப்பீங்க. ம். அதனால உங்களுக்கு நிறைய பட்டையும் காசு கொடுத்துட்டாங்க. வச்சாங்க, அதனால பட்டையை கொடுத்துட்டாங்க. சரி, சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச ஐயனுக்கு பூசை பண்றோன்னு அந்த தேங்காய் சரி, பூசை பண்றதுக்கு ஆ. என்னென்ன ஜாமான் வேணும் அது சொல்லுங்க முதல்ல. என்னென்ன சாமான வேங்குறது? ஆமா, என்னென்ன ஜாமான் வேணும் பூஜைக்கு? நாங்க ஒண்ணு கொண்டாந்துருக்கிறோம். சட்டி வேலை கூட கொண்டாந்துருக்கிறோம். சட்டி வேலை கொண்டாந்துருக்கிறோம். நீங்க நாங்க கேக்குறதுக்கு கொடுத்துருங்க. சரிங்களா? என்ன? ஒரு மூடி தேங்காய். ஒரு மூடி தேங்காய். ஒரு மூடி தேங்காயா? தேங்காய். சின்ன மூடியா? சின்ன மூடி, பெரிய மூடி. இந்த பாட் பெரிய மூடி தேங்காய். பெரிய மூடியா? நான் கூட மூடின்னு சொன்னா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. பாட்டில மூடி இருக்குது இல்ல, பெரிய மூடி இருக்கு இல்லீங்களா? அந்த தேங்காய். அந்த தேங்காய். அப்புறம் பன்னீர் பாட்டில் 150 ml கரெக்டா இருக்கணும். பன்னீர் பாட்டில் ஒரு கேஸ் 150. அது என்ன கலரா இருக்கணுமா? அது கலரா இருந்தாலும் கரெக்ட் தான். வெள்ளையா இருந்தாலும். ஓஹோ, நாங்க அதை யூஸ் பண்ணிட்டோம். சரி. பன்னீர் ஒண்ணு, சரிங்க சாமி. தேங்காய் ஒரு மூடி, பன்னீர் ஒண்ணு. அப்புறம் நாங்க வந்துட்டோம். எனக்கு சாமான் சொல்லுங்க மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி நாங்க மணி ஆயிடுச்சு சொல்றாங்க. பசிக்குது. அதனால எங்களுக்கு கொஞ்சம் சாப்பிடலாம் வேணும். சரி, அரேஞ்ச் பண்ணிடுறீங்களா? அரேஞ்ச் பண்றா. முதல்ல நீங்க போய் பூசை பண்றதுக்கு முன்னால சிறுவைகள் ஆறு ஓடுது இல்ல, ஆமாங்க. பவானியார் பவானியார். அதுல உளுத்து எந்திரிச்சு வாங்க, குளிச்சுவாங்க. என்ன பார்த்து யார் பேசுறது? உங்க பக்கத்துல வந்தாவே ஒரு விதமான வாடகை அடிக்குது. எல்லாம் வந்து குளிச்சது சரித்திரமே கிடையாது. அதுதான் இந்த வாடகை அடிக்குதா? குளிச்சா 6 மாசம், குளிக்கிறோம்னாவே எங்களுக்கு மகாரசல் வந்துடும். 6 மாசம் ஒரு வருஷம் இருக்குன்னு நினைச்சேன். நீ குளிச்சா பழக்கம் இல்லையா இருக்குது. அப்புறம் சரி, நான் என்ன சொல்றேன் கேளுங்க. சிறுமகையில மளிகடையில சந்திரிகா சோப்பு இருக்குது. சந்திரிகா சோப்பு வாங்கிட்டு போய் இங்க இருக்குது ஆத்துல வெடிக்கும் மரத்துல ரவீன கிடைக்கிறோம், அங்கேயும் நிக்குது. லட்சம் தான் முடிக்குமா? அந்த சோப்பை வாங்கிட்டு போய் பவானியார் ஓடுது சிறுமகில போய் நல்லா கிளீனா போட்டு குளிச்சு போட்டு சுத்தமா வாங்க பார்க்கலாம். சரி, பவானியார் வத்தி போச்சுங்க, தண்ணியில ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு பெரியவர பவானியார் தண்ணி இல்லைங்க. பவானியார் தண்ணி அன்பார்ந்த ரசிக பெருமக்களுக்கு ஒரு அந்த சேத்துல உளுந்து எந்திரிச்சு பிறந்து வாங்க. நம்ம குளிக்கிறதே ஆகாதுங்க சாமி. இருந்தாலுமே விநாயகர் பூஜை பண்றதுக்கு குளிச்சுட்டு தான் வரணும். போங்க, குளிச்சுட்டு வந்து விநாயகர் பூஜை பண்ணலாம். குளிச்சிங்களா? மாங்காய் மட்டும் உழுவு சாமி. அப்படித்தான் உழுவுங்க. ஏன்னா பவானியார் சுத்தியிலும் போற வழி எல்லாம் தேங்காய் மரமா மாங்காய் மரமா பனை மரமா வச்சிருந்தாங்க. அச்சா, அதெல்லாம் இப்ப தண்ணி இல்லாதனால காஞ்சி போகுது, அவ்வளவுக்கு தான் செய்யும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, சரி எல்லாம் வந்திருக்கிறீங்க, நீங்க ஐயரு தான், நாங்களும் தெரிஞ்சுட்டோம். ஏன்னா உங்ககிட்ட பட்டையும் இருக்குது, பூஜை போடுங்க. நீ கேட்ட தேங்காய் பழம் எல்லாம் வச்சிருக்குது, பூஜை போடுங்க. நானும் கூட பார்த்தா போசிக்கிறது பார்த்தா ஊசி பேசிக்காரன்னு நினைச்சேன். இருக்கா அருமையப்போ, இதுதான் பஞ்ச பாத்திரமா? அப்ப கரண்டி பாத்துக்கு மக்களே, இதுதான் அவரு பூசை பண்ற பஞ்ச பாத்திரமாமா, பஞ்சாமிரத பாத்திரமாமா. பாத்துக்கு அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்ல. பஞ்சாமிரதம் கலக்குறது இது. இதுக்கு வந்து பொங்கல் வைக்கிறேன். ஐயருங்க பஞ்சத்துல இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து கவனிங்க. ஐயர்களே பஞ்சத்துல இருக்கிறாங்க. ஆமாங்க. அப்படியா? அவங்க காட்டு மழை பெய்ஞ்சு ரொம்ப நாளாச்சுங்களாங்க. ஆமாமா, தலைவாழை இல்ல, தலைவாழையில போடுங்க, போடுங்க போடுங்க.
நல்ல பிடி தலைவாளையில போடு பறந்துரு போ சாமி ஆ, இந்த பசங்கெல்லாம் தம்பி ஆ. என் தம்பிக்கு பிறந்தவங்க சுவாக சொல்லுவானால ஓ பசங்க உங்க தம்பிக்கு தம்பி இந்த பையன் என் தம்பிக்கு பிறந்தவன் ஆ, இதுக்கு அடுத்தது என் தம்பிக்கு அடுத்து பிறந்தவன் ஆ, அடுத்தது என் தம்பிக்கு பிறந்தவன் ஆ. எல்லாம் தம்பிக்கு பிறந்தவன் எல்லாம் உங்களுக்கு பிறந்தவங்க ஒருத்தரும் இல்ல எல்லாம் தம்பிக்கு பிறந்தவங்க சாமி எல்லாம் தம்பிக்கு பிறந்தவங்க வேணா இருக்கட்டு சரி நீங்க பூஜை பண்ணுங்க தேங்காய் பழத்தை உடச்சு வச்சு குசி பண்ணலாமா ஆ, போடு தேங்காய் பழத்தை உடச்சு வைங்க ஆ. வாப்பா போது வா போது எல்லாரும் பெருசாக வாங்கிட்டாங்க பூஜை பண்ணி ரொம்ப அடி வாங்கிருக்குது. அண்ணா அதுதான் பஞ்ச பாத்திரம் ஏகம்பனே சிவ ஏகம்பனே சிவ ஏகம்ப மகதேவரி சரணே. ஏகம்பனே சிவ ஏகம்பனே சிவ ஏகம்ப மகதேவ ஈஸ்வரனே. அம்பளி மாதா பார்வதி புத்தா நம்பியும் பூஜைக்கு நல்வரம் தருவாய். அம்பளி மாதா பார்வதி புத்தா நம்பியும் பூஜைக்கு நல்வரம் தருவாய். ஆரத்தை உண்ட அமுத கணேசா மேலை சிதம்பரமே தில்லை வாசா. ஆரத்தை உண்ட அமுத கணேசா மேலை சிதம்பரமே தில்லை வாசா. சுந்தரமூர்த்திக்கு தூது சென்றீரே சூரபத்மன் தன்னை துணிந்து கொண்டீரே. சுந்தரமூர்த்திக்கு தூது சென்றீரே சூரபத்மன் தன்னை துணிந்து கொண்டீரே. கல்லால் அடிபட்டு காத்துக் கொண்டீரே ராஜா வேடுவரையில் கனிகள் தண்ணீரே. கல்லால் அடிபட்டு காத்துக் கொண்டீரே ராஜா வேடுவரையில் கனிகள் தண்ணீரே. பில்லால் அடிபட்டும் மேன்மை கொண்டீரே வீடுக்கொரு பிள்ளை தூடிக் கொண்டீரே. பில்லால் அடிபட்டு மேன்மை கொண்டீரே வீடுக்கொரு பிள்ளை தூடிக் கொண்டீரே. ஏகம்பனே சிவ ஏகம்பனே சிவ ஏகம்ப மகதேவ ஈஸ்வரனே. ஏகம்பனே சிவ ஏகம்பனே சிவ ஏகம்ப மகதேவ ஈஸ்வரனே. ஓ ஏகம்ப மகதேவ ஈஸ்வரனே. ஏகம்ப மகதேவ ஈஸ்வரனே. தரதாம் திரதாம் தராம் திரியோமே. அகம வீரப்ப அகமாயிரணிய அத்தான சந்தோஷி வந்தாரையா. 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 அத்தான சந்தோஷி வந்தாரையா. ஆதட்டி ஆதட்டி மீதட்டி மீதட்டி அத்தான சந்தோஷி வந்தாரையா. ஆதட்டி ஆதட்டி மீதட்டி மீதட்டி அத்தான சந்தோஷி வந்தாரையா. அத்தான சந்தோஷி வந்தாரையா. அத்தான சந்தோஷி வந்தாரையா. அருண்ட பாதையும் நீருண்ட மூலியும் அத்தான சந்தோஷி வந்தாரையா. அருண்ட பாதையும் நீருண்ட மூலியும் அத்தான சந்தோஷி வந்தாரையா. அருண்ட பார்வையும் நீருண்ட மூலியும் அத்தான சந்தோஷி வந்தாரையா.
சந்தோஷி வந்தாரையா திங்கத்தோ பரணிகளா காதையத்தை காசுகிறதை அண்டர் பணிந்திடும் கொண்ட இரணிய அத்தான சந்தோஷி வந்தாரையா 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 அத்தான சந்தோஷி வந்தாரையா அத்தான சந்தோஷி வந்தாரையா திங்கத்தோ பரணிகளா காதையத்தை காசுகிறதை நாராயணா ஹரி நாராயணோ நாராயணா ஹரி நாராயணா நாராயணா ஹரி நாராயணா நாராயணா ஹரி நாராயணா நாமந்தரித்தவனே நாராயணா நாமந்தரித்தவனே நாராயணா பட்ட நாமந்தரித்தவனே நாராயணா பட்ட நாமந்தரித்தவனே நாராயணா திங்கத்தோ பரணிகளா காதையத்தை காசுகிறதை ஒரடியால் அந்தவனே நாராயணா ஓரடியால் அந்தவனே நாராயணா ஓரடியால் அந்தவனே நாராயணா ஓரடியால் அந்தவனே நாராயணா அந்த உலகபதி ஆண்டவனே நாராயணா பகவதியாண்டவனே நாராயணா அந்த உலகபதி ஆண்டவனே நாராயணா பகவதியாண்டவனே நாராயணா பகவதியாண்டவனே நாராயணா அந்த பகவதியாண்டவனே நாராயணா திங்கத்தோ பரணிகளா காதையத்தை காசுகிறதை கடலை காடந்தவனே நாராயணா கடலை காடந்தவனே நாராயணா அந்த காடலை காடைந்தவனே நாராயணா கடலை காடந்தவனே நாராயணா வென்றவனே நாராயணா கம்சனையும் வென்றவனே நாராயணா அந்த கம்சனையும் வென்றவனே நாராயணா கம்சனையும் வென்றவனே நாராயணா அந்த கம்சனையே கொன்றவனே நாராயணா அந்த கம்சனையும் வென்றவனே நாராயணா திங்கத்தோ பரணிகளா காதையத்தை காசுகிறதை பசப்ப சப்ப சங்கூதே ஏனண்ணா ஆசபாவ சப சங்குதே ஆசப்ப சப்ப சங்குதே கடலண்ணா ஆசப்ப சப்ப சங்குதே ஆசப்ப சப்ப சங்க ஆத்து பக்கம் நான் போனேன் ஆசப்ப சப்ப சங்க ஆத்து பக்கம் நான் போனேன் மீன் தாளப்புலங்குதே ஏனண்ணா மீன் தாளப்புலங்குதே மீன்கள புலங்குதே ஏ அம்மா மீன்கள புலங்குதே மீன் தாளப்புலங்க வெட்டு பக்கம் நான் போனேன் மீன்கள புலங்க மேட்டு பக்கம் நான் போனேன் மீன் தாளப்புலங்க
கூட யாரோ நம்ம கலை குளிச்சு வந்தா வெளியிருந்து யாராவது வந்திருந்தா கொஞ்சம் அப்படியே வயசான அறிமுகப்படுத்த. வயசான கிழடு மாதிரி பார்த்தேன். ஆனா முன்னாடி பின்னாடி அப்படிதான் தெரியுது. ஓஹோ ஆனா முன்னாடி வந்து இங்க பார்க்கும்போது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுவீங்க முன்னாடி வந்து பார்க்கும்போது சுத்த கோமாளி இருக்கிறேன். ஓஹோ ஆமா நீ யாரு எங்க இருந்து மூஞ்சியே வந்த? தெரிய மாட்டேங்குது. நீ யாரு எங்க இருந்து வந்த எதுக்கு வந்த? ஆனா யரணி மகாராஜாவோட அரண்மனையில இருந்தேன். இரண்டை மகாராஜா அரண்மனையில. ஆமா யரணி மகாராஜா இருந்துட்டு கீழே போய் பாத்துட்டு வா அப்படின்னாரு. கீழே போய் அப்ப இங்க கீழே போய் பாரு இங்க வந்திருக்கிறேன். மேல இருந்து கீழே வந்தேன். மேல இருந்து கீழே வந்தியா? சரி அப்படியே யரணி மகாராஜா ஒரே தள்ளு தள்ளி விட்டாரு. எதுக்கு பார்க்க வந்த? யரணி மகாராஜா வராரு. வெள்ளி பாத்துக்கா? ஆமா இரண்டை மகாராஜா வெள்ளி குப்பம் நடத்தி வர்றாங்களாமா? ஆமா. நீங்களா பாத்துக்கோ. எதுக்கு வர்றாரு? வெள்ளி கும்பலத்துல யரணி நாடகம் போட்டிருக்கிறாங்களாமா. அதனால வெள்ளி குப்பம் மரத்துல ராமலிங்க சவடேஸ்வரர் நம்ம கோயிலு கும்பாபிஷேகம் நடத்திருக்குது. அதை பார்க்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி ஏன்னா அப்படித்தானே? ஓ ஆமா அதுக்கு நீங்க சொல்ல வந்துக்கிறீங்க. ஆமாங்க. சரி எப்ப வர்றாரு? இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாரு பாருங்க. வர்றாரா? எப்படி வர்றாரு? யானை மேல ஏறி விழுந்து யானை மேலையா? அங்க இருந்து 8 குதிச்சு வருவாரு பாருங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எனக்கு ஒரு உஷார் படுத்தி இருங்க. யரணி மகாராஜா நான் முதல்ல சொல்ற கோமாளி மாதிரி தெரியுதுன்னு இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா உங்க நேம் பேரு ஓ தாசையா. என்ன? ஓ தாசையா. ஓ தாசையா? அப்படி ஒரு பேர் இருக்குதா? ஆமா தாசையாவா? பேர் தாசையா. எதுக்கு தாசையா? எனக்கு அந்த காலத்துல எல்லாம் பேர் வச்சாரு யரணி மகாராஜா. அந்த காலத்துலயா? உங்க அம்மா அப்பா பேர் வைக்கல? இரண்டை மகாராஜா பேர் வைக்கிறாங்க. வைக்கும் போது வாட்ச்மேன் பேர் வச்சிட்டாரு. வாட்ச்மேன்? ஆமா வாட்ச்மேன் மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அது ஒரு 2 வருஷம் அந்த பேர் வச்சு கூப்பிட்டாங்க. வாட்ச்மேன் வாட்ச்மேன். ஆமாங்க. இந்த பொம்பளை புள்ளைங்க மூலம் மேல 3 கடம் கட்டி வச்ச 2 குடம் பாலொன்னு தண்ணியே இல்ல. 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 2 குடம் பாலொன்னு தண்ணில்லா கோலத்துக்கு வந்த கயவர் 3 பேரு. 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 2 பேரும் மொண்டி ஒத்த கையே இல்ல. 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 2 பேரும் மொண்டி ஒத்த திங்கட்டும் கதைகளாம் காலையத்தை கவனத்திரைகளை. 2 பேரும் ஒன்றே வந்து கையிலையா? இப்ப வந்து கேளுங்க. எப்படி? கையில்லா குயவனவன் பெணஞ்சதொரு 3 பனை. 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 2 பானை பச்சை ஒண்ணும் வேகவே இல்ல. 2 பானை பச்சை ஒண்ணு 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 2 பானை பச்சை ஒண்ணு. திங்கட்டும் கதலிகளாம் காலையத்தை தளாத்துறைகளை.
ரெண்டு வேலை படிச்சா ஒண்ணு வேலை இல்லையா ஆமாங்க. அதை வச்சு என்ன பண்றது நான் போய் ஆ. இரண்டி மகாராஜா ஆ. அடுப்பு மூடுறதுக்கு கட்டையெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாரு. அட்டையா ஆமாங்க. ஆ. அங்க போய் பார்த்தா எல்லா இடத்துலயும் மஞ்சளா இருக்குது. மஞ்சள் மஞ்சள். ஆ. எப்படி எப்படியா? எப்படியா அதுல பாருங்க. எப்படி? ஆ. மஞ்சள் மஞ்சள் எல்லா கட்டைகளும் மஞ்சளா வந்துச்சுன்னா நான் எப்படி தீ வைப்பேன்? முடியாது ஆ. அதனால பச்சை ஆயிடுச்சு. மஞ்சள். ஆ. அடுத்தது வேகாத பானையில போட்டதொரு மூணரிசி. வேகாத பானையில போட்டதொரு மூணரிசி. வேகாத பானையில போட்டதொரு மூணரிசி. வேகாத பானையில போட்டதொரு மூணரிசி. ரெண்டரிசி பச்சையொன்னு வேகவே இல்ல. ரெண்டரிசி பச்சையொன்னு வேகவே இல்ல. ரெண்டரிசி பச்சையொன்னு வேகவே இல்ல. ரெண்டரிசி பச்சையொன்னு வேகவே இல்ல. ரெண்டரிசி பச்சையொன்னு ரெண்டரிசி பச்சையொன்னு திங்கத்தோம் தகதிகதா தானையத்தை தாங்குகிறதை. அரிசி பச்சை ஒண்ணு வேக இல்லையா ஆமாங்க. ஆமா ஆமா நேற்று பார்த்த நான் வெள்ளி கும்பாபிஷேகத்துல ஆ. 25 சிப்பு அரிசி போட்டாங்களாமா சரி சரி. ஆ. நீ ரெண்டு அரிசி பச்சை ஒண்ணு வேக அளிக்கிறீங்க ஆமா. நல்லா வேணும்னு சொன்னாங்களா ஆ. நான் கூட போனேன் சாப்பிடுறதுக்கு வேகாத அரிசிக்கு வந்தாரம் வர மூணு பேரு. 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 ரெண்டு பேரு பட்னி ஒட்ட உங்கவே இல்ல. 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 ஓ ரெண்டு பேரு பட்னி ஒட்ட ஓ ரெண்டு பேரு பட்னி ஒட்ட திங்கத்தோம் நகரியதா ஆலயத்தை தாங்குகிறதை. அரிசி போட்டதுல ஆ. ரெண்டு பேர் பண்ண நிஜமாவா ஆ. ஆயிரக்கணக்கான பேர் வந்தாங்க கும்பாபிஷேகத்துக்கு சரி சரி. அத்தனை பேர் கூட்டிட்டு வந்து நான் பார்த்தேன் ஓ ஏன்னா நான் அந்த இடத்துல இப்ப போயிருந்தேன் அரிசி 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 அரைச்சம்மா சாப்பாடு. இல்ல இல்ல ஐயோ அதெல்லாம் அருமையா போட்டாங்க ஆ. அது எப்படின்னு கேளு எப்படிங்க? எப்படின்னு கேளு ஆ. எப்படின்னு கேளு எப்படி கேக்குறதுங்க? எப்படின்னு கேட்டா சோறு பண்ணாங்களா ஆமா. சோறு பண்ணிட்டு குழம்பு ரசம் எல்லாம் போட்டாங்க ஊத்துறாங்க அப்படியா? அப்ப ரசம் மோரு அது கொடுத்தாங்க ஊருக வரலையாமா நிறைய பேத்துக்கு? முன்னாடி தெரியும் போட்டுங்க ஆ. எல்லாத்துக்கும் முந்தி ஆ. எல்லாத்துக்கும் முந்தி ஆ. அது கொடுத்தாங்க ஆ. ஓ. எது எது? அது கொடுத்தாங்க நாங்க கூட சமையல்காரி நல்லா இருந்தாங்கன்னு நினைச்சுக்கோ. இல்ல, இல்ல.